முன்மாதிரியாக இல்லாத பிதாக்கள் அப்படின்ற தலைப்புல நாம் ஆண்டு வார்த்தை நாம் சற்று தியானிக்க போகிறோம். 78ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது முற்பிதாக்களை குறித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்களே, அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த முற்பிதாக்களை குறித்தும் அவர்கள் வாழ்க்கை குறித்தும் அவர்களுக்கு கடவுள் என்ன செய்தார், அப்படி செய்த கடவுளுக்கு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதைத்தான் இந்த சங்கீதம் 78 சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் என்ன செய்தார்களா, கடவுளுக்கு தங்கள் இருதயத்தை கொடுக்க மறுத்தார்களா? நல்லா கவனிக்கணும். பைபிள்ல ஒவ்வொன்றுக்கும் ஒரு முன்னுதாரணமானவர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு எல்லாம் ஜெபிக்கணும், அந்த ஜெபத்துக்கு எப்படி ஜெபிக்கணும், எந்தெந்த நேரத்தில் ஜெபிக்கணும், எப்படியெல்லாம் ஜெபிக்கணும், அதற்கு வேதத்தில் முன்மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்திற்கு முன்மாதிரியானவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். எப்படியெல்லாம் ஊழியர் செய்யணும், எந்த மாதிரியெல்லாம் ஊழியர் செய்யணும், எந்தெந்த கட்டத்துல ஊழியர் செய்யணும், இதற்கு வேதத்தில் முன்மாதிரிகள் இருக்கிறார்கள். பாடுகளுக்கும் சகிப்புத்தன்மைக்கும் கொடுத்தலுக்கும் எல்லாத்துக்கும் வேதத்துல முன்மாதிரியானவர்கள் இருக்கிறார்கள். உதாரணத்துக்கு ஜெபம் என்றால் அதற்கு முன்மாதிரி நம்ம தானியேலை சொல்லலாம். பாடுகள் என்றால் அந்த பாடுகளுக்கு நம்ம பவுலை சொல்லலாம். கொடுப்பது என்றால் ஏழை விதவையை நம்ம முன்மாதிரியாக சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொருவரையும் நாம் முன்மாதிரிகளாக சொல்லலாம். ஆனால் இந்த 78ஆம் சங்கீதத்துல சொல்லப்பட்ட முற்பிதாக்கள் முன்மாதிரிகளுக்கு இவர்கள் பெயர் போனவர்கள் அல்ல. எப்படி இருக்கக்கூடாது, இவங்க மாதிரி ஒருத்தர் இருந்துடக்கூடாதுடா அப்படி சொல்லுகிற அளவுக்கு ஒரு முன்மாதிரி அற்றவர்களாக இந்த முற்பிதாக்கள் இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கடவுளுக்கு தங்கள் இருதயத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள். என்ன பண்ணாங்களா? சொன்னா மகனே உன் இருதயத்தை எனக்கு. அப்போ கடவுள் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நம்முடைய இருதயம். ஏன் அந்த இருதயத்துக்குள்ள வாழதான் கடவுள் விரும்புகிறார். கடவுள் வாழ்கிற இடம் எது? கோவில்களில் அல்ல, மனுஷனுடைய கையினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அல்ல, இந்த சரீரத்திற்குள்ளதான் கடவுள் வாசம். அப்போ ஆண்டவர் அவர் வாழ்வதற்கென்று நம் இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பண்றாருன்னா அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த இஸ்ராயேல் மக்களோ கடவுளுக்கு தன் இருதயத்தை கொடுக்க மறுத்துவிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போ கடவுளுக்கு ஒரு நபர் தன் இருதயத்தை கொடுக்காவிட்டால் அவருடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் நாளுக்கு நாள் பொல்லாதவர்களை மாறிவிடுவார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விக்கிரகமும் விபச்சாரங்களும் பேசித்தார்களும் இதெல்லாம் புறப்பட்டு வந்து ஒரு மனிதனை என்ன பண்ணுமா, தீட்டுப்படுத்தும். அப்போ இப்படிப்பட்ட இந்த இருதயத்தை செவைப்படுத்துவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நம்ம இருதயங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னா கேட்டுக்கொண்டிருக்க. ஆனா இவர்களோ முற்பிதாக்களோ கடவுளுக்கு தங்கள் இருதயத்தை கொடுக்க என்ன பண்ணிட்டாங்களா, முன்னாடி வந்திருக்காங்க, சேருக்கு முன்னாடி அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, கடவுளுக்கு தன் இருதயத்தை கொடுக்க இவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் படித்து. அப்போ யாரெல்லாம் கடவுளுக்கு தன் இருதயத்தை கொடுக்க மறுக்கிறார்களோ அவங்க என்ன பண்ணணும், காலப்போக்கில் சீர்கேட ஆரம்பித்து விடுவார்கள். சமுதாயத்தில் நிறைய மாணவ பிள்ளைகள் சீர்கெட்டு போவதற்கான காரணம் என்ன, அவர் தன் இருதயங்களை கடவுளுக்கு கொடுக்க விருப்பமற்றவர்களாக இருக்கிறார்கள். நிறைய பாருங்க, தன் பிள்ளைகளை கடவுளுக்கு கொடுக்க மாட்டாங்க. 4 பிள்ளை பெற்று வச்சிருப்பாங்க, ஆனா ஒரு பிள்ளைகளை கூட ஒரு ஊழியர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. கடவுளை பணியில் ஈடுபடுத்த மாட்டாங்க. கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுப்பதின் நோக்கம் கடவுளுக்கு மகிமையாய் நாம் வளர்க்க வேண்டும், கடவுளுக்கு நாம் பயன்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுள் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார். அதனால உங்கள் பிள்ளைகளை கடவுளுக்குள்ள பயன்படுவதற்காக உங்க பிள்ளைகளை கொடுப்பதற்கு நீங்கள் மறுக்க, கோவில் பிள்ளையாய் அல்ல, அந்த வழிகளிலே அவரை வளர்ப்பதற்கேண்டிய இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். கடவுளுக்கு நம்ம பிள்ளைகளை நாம் கொடுக்க மறுத்தால் நம்முடைய பிள்ளைங்க கடவுளுடைய ஞானத்தை இந்த உலகத்துல நம்ம அடைய முடியாது. அப்ப நம்ம பிள்ளைங்க இந்த இருளான இந்த உலகத்துல அவங்க வெளிச்சமாய்
வாழ வேண்டுமானால் கடவுளுக்கு அந்த பிள்ளைகளை நாம் கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி அண்ணா தன் பிள்ளையை கொண்டு போய் கடவுளுக்கென்று கொடுத்தாலும் அந்த வண்ணமாய் நம்முடைய பிள்ளைகளை கடவுளுக்குள்ளே நாம் வளர்ப்பதுதான் அவருக்கு கொடுக்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அநேக நேரத்துல சிலர் தங்கள் உழைப்பின் பலனை கடவுளுக்கு கொடுக்க மறுப்பார்கள். நல்லா உழைப்பாங்க, ஆனால் தன் உழைப்பின் பலனை கடவுளுக்கு கொடுக்க மறுப்பார். கவனிங்க, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தாவீது ஏன் விருத்தி அடைந்தான்? எப்படி விருத்தி அடைந்தான்? ஏன் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் இதுக்கு முன்னான காரியத்தை நீங்க படிச்சீங்கன்னா, தாவீது ஆலயத்தை கட்டுவதற்காக திக் பண்ற. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ ஆலயத்தை கட்ட மாட்டவா, உன் பிள்ளைதான் ஆலயத்தை கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, என்னால ஆலயத்தை கட்ட முடியல, அப்ப ஆலயம் கட்டக்கூடிய பிள்ளைக்கு ஏதாச்சும் என் சார்பா நான் செய்து சொல்லி தாவீது தன் சிறுமையில, தன் அற்பமான சூழ்நிலையில எத்தனையோ கோடிக்கணக்கான பணத்தை அவன் சமதளித்து வைத்து சேகரித்து வைத்து அதை ஆலயத்தை கட்டி கொடுக்கிறான். அப்ப கடவுளுடைய ஆலயத்திற்கென்று கொடுக்க அவன் உற்சாகமா இருந்ததுனால அந்த தாவீதை பார்த்து வேதம் சொல்கிறது, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அப்போ கடவுளுக்கு யாரெல்லாம் கொடுக்க தன் இருதயத்தை மறுக்கிறார்களோ, யாருடைய கரமெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க மறுக்கிறதோ அவர்கள் வாழ்க்கையை விருத்தி அடைய முடியாது. அவங்க அதே ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. நம்ம அதே ஸ்டேஜில் இருப்பது கடவுளுக்கு பிரியமில்லை. நாம் விருத்தி அடைய வேண்டும். எல்லா எல்லையிலும் நாம் விருத்தி அடைய வேண்டும். அப்புறம் விருத்தி அடைய வேண்டுமானால் அது என் கையில தான் இருக்குது. என் கர்த்தர் விருத்தி அடைய பண்ண தாவீது ஏன் விருத்தி அடைய பண்ணினார்? அவர் தன் சிறுமையிலும் கடவுளுக்கென்று சேகரித்து கடவுளுடைய ஆலயத்திற்கு கொடுத்தார். அதனாலே தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணார்னா விருத்தி அடைய செய்தார். அப்போ கடவுளுக்கு யாரெல்லாம் தன் உழைப்பின் பலனை கடவுளுக்கு கொடுக்க மறுக்கிறார்களோ அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை விருத்தி அடைய முடியாது. நம்ம ஆஸ்வதிப்பதான் கர்த்தருக்கு புரியுது. ஆனா ஒவ்வொரு விசுவாச மக்களும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற உங்கள் உழைப்பின் பலனை, எத்தனை கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும், எவ்வளவு பல சிக்கல்கள் நம்ம வாழ்க்கை இருந்தாலும், நாம் விருத்தி அடைய வேண்டுமானால் நாம் கடவுளுக்கென்று அதை செய்யும் போது ஆண்டவர் தாவீதை எப்படி விருத்தி அடைய செய்தார்? நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்ப நம்மையும் அது போன்ற ஆட்களை நாளுக்கு நாள் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா விருத்தி அடைய செய்வார் என்பதை இது வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். என்ன பாருங்க, நேரங்களை கடவுளுக்கு கொடுக்க மறுப்பார்கள். எல்லாத்துக்கும் நேரத்தை கொடுப்பாங்க, ஆனா கடவுளுக்கு நேரத்தை கொடுக்க அவர்களுக்கு மனம் வராது, அதை விருப்பப்பட மாட்டாங்க. அப்போ முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவங்க சோத்திரிக்கிறோம் இருதயத்தை கடவுளுக்கு கொடுக்க மறுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அற்புதங்களை திரளாய் கண்டும் அதற்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க முற்பிதாக்கள்? சொல்லுங்க. தன் இருதயத்தை கடவுளுக்கு தர மறுத்து விட்டார்கள். இரண்டாவது, அற்புதங்களை திரளாய் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்திருந்தோம், அவருக்கு கீழ்ப்படிய மறுத்து விட்டார்கள். என்ன அற்புதம்? எகிப்தில் இருந்து அவங்க புறப்பட்டு வந்ததிலிருந்தே ஏராளமான அற்புதங்களை ஆண்டவர் செய்ய. எகிப்தில் இருக்கும் போதே 10 வாதைகளை இவங்க பார்த்தவங்க, செங்கடல் பிளப்பதை கண்ணார கண்டவர்கள், தண்ணீர் இல்ல, ஒரு இடத்துல வராங்க, கசந்து போன தண்ணீர் குடிக்க முடியல, ஆண்டவர் மரத்தை வெட்டி அந்த தண்ணீரை போட சொல்லி அந்த கசந்த மாறா மதுரமாய் மாறிவிட்டு, வானத்திலிருந்து ஆண்டவர் மன்னாவை கொடுத்து 40 ஆண்டுகள் அந்த ஜனங்களை போஷித்தார். அது மாத்திரமல்ல, இவங்களுக்கு தாகம், கண்மலையில் இருந்து நீரூற்றுகளை புறப்பட பண்ணி அவங்க தாகங்களை கத்தர்த்தித்தார். ஆனா இவ்வளவோ அற்புதங்களை கண்டோம், அவங்க என்ன பண்ணாங்க சொன்னா கடவுளை மேலும் மேலும் விசுவாசிக்காமல் போய்விட்டார். ஆண்டவர் வாழ்க்கை எந்த அளவுக்கு அற்புதம் செய்கிறாரோ அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் வளரும், ஆண்டவருக்குள்ள நெருக்கம் வரும். ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய நம்ம பின்வாங்கி போக கூடாது. நீ பின்வாங்கி போவதற்காக ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்யவில்லை, நாம் முன்னேற வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து விசுவாசத்துல வளரணும், பக்தியில நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்றாருன்னா அற்புதங்களை அவர் செய்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்ய செய்ய அவர் சித்தத்தை அறிகிற அறிவுல நம்ம விருத்தி அடையணும். என்ன பண்ணணும்? சித்தத்தை அறிகிற அறிவு என்ன பண்ணணுமா? விருத்தி அடையணும். பைபிள் சொல்லு மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல கப்பர்நாகும் என்கிற ஒரு பட்டணம், அந்த கப்பர்நாகும் என்கிற பட்டணத்துல இயேசு கிறிஸ்து 1.5 ஆண்டுகளாக தங்கி மரித்தவரை உயிரோடு எழுப்பினார், காற்றையும் கடலை அதட்டினார்,
பெரும்பாலும் ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார், குருடர்களை பார்க்க செய்தார், சப்பானிகளை நடக்க செய்தார், 5000 பேருக்கு உணவளித்தார், ஏராளமான அற்புதங்களை செய்தார். ஆனால் இத்தனை விதமான தூங்கக்கூட ஏராளமான அற்புதங்களை அவர் செய்திருந்தோம், ஏராளமான உபதேசங்களை அவர் போதித்திருந்தோம். எல்லாம் கேட்டாங்க, அற்புதங்களை கண்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒருவரும் கேட்டவர்களும் கண்டவர்களும் மனம் திரும்பாமல் போயிருக்காங்க. அப்படி மனம் திரும்பாமல் போனபடினால அந்த மனம் திரும்பாத அந்த பட்டணத்துக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், கோராசினே, மனம் திரும்பாத கோராசினே, பெத்சாய்தாவே, உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், உன்கிட்ட பிரசங்கிக்கப்பட்ட பலத்த பிரசங்கத்தை சோதோமிலே பிரசங்கித்திருந்தார். அங்கெல்லாம் ஜனங்க உட்கார்ந்து அழுது மனம் திரும்பி இருப்பாங்க. ஆனா உங்ககிட்ட பண்ணது வீணா போச்சே அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்றார். அப்ப சொல்றாரு, நியாய தீர்ப்பு நாள்ல உனக்கு நேரத்தை காட்டிலும் அவங்களுக்கு லகுவா இருக்கும். அப்போ நியாய தீர்ப்புல லகுவான தண்டனை உண்டு, அதிகப்படியான தண்டனை. ஒரு மனிதன் நியாய தீர்ப்புக்கு பின்புதான் அவன் போகக்கூடிய இடம் எது என்பதை தீர்மானிக்கிறான். நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு நமக்கு. எல்லாரும் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் நம்ம நிற்க போகிறோம். ஆண்டவர் மரித்தோரையும் உயிரோடு இருக்கக்கூடியவர்களை ஆண்டவர் ஒரு நாள் என்ன பண்ண போறாருன்னா, எல்லாரையும் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போறார். அப்பேற்பட்ட நியாய தீர்ப்புல நாம் தப்பித்துக் கொண்ட பின்புதான் நம்ம எந்த இடத்துக்கு போக போறோம் என்பது நமக்கு தீர்மானிக்கப்படும். அப்போ ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய செய்ய நம்ம விசுவாசம் வளரணும். நான் ஆண்டவரை நெருங்கிறத தவிர ஆண்டவரை விட்டு நான் பின்வாங்க கூடாது. நீ பின்வாங்குவதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்யவில்லை, நீங்க குறைபடுவதற்காக ஆண்டவர் அற்புதம் செய்யல. நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்கிறார். ஆனா முற்பிதாக்களும் அற்புதங்களை கண்டும் அவரை விசுவாசிக்காமல். மூன்றாவது, அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முற்பிதாக்கள் பிடிவாத குணம் கொண்டவர்களாக இருந்தார்களா? எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தார்களா? இது பிடிவாத குணம் எப்படி? அப்படி என்னங்க அவங்க இருந்தாங்க சொன்னா, எப்பவுமே பிடிவாத குணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பிடிவாத குணம் உள்ளவர்கள் நாம போகக்கூடாது என்ற இடத்துக்கு போவாங்க. இந்த இடத்துக்கு போகாதப்பா, இது ஆபத்தானது, இது கஷ்டமானது, உனக்கு வேண்டாம் என்று சொல்லும் போது அந்த இடத்துக்கு தான் அவங்க போவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள பிடிவாத குணம் இருதயத்திலே மறைந்து கிடக்கிறது. என்ன பண்ணுது? அப்போ இந்த பிடிவாத குணம் உள்ளவர்கள் நம்ம எச்சரித்தாலும் சரி, அந்த எச்சரிப்பை மீறுவார்கள். பிடிவாத குணம் உள்ளவங்க எவ்வளவுதான் நம்ம கண்டிச்சாலும், எவ்வளவுதான் எச்சரித்தாலும், அவங்க செய்யற தவறதான் மீண்டும் 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 என்ன பண்ணுவாங்க சொன்னா அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே பிடிவாதம் உள்ளவர்கள் நமக்கு அடங்கி நடக்க மாட்டாங்க. இப்ப நான் சொல்லும் போது நம்ம அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். நம்ம வீட்டிலே பிடிவாதம் உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? ஒரு நானா இருக்கிறேன்னா என் குடும்பத்தில் அந்த நபர் யார் என்பதை நாம் அடையாளம் காண வேண்டும். அப்போ பிடிவாத குணமுள்ளவர்களுக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. என்ன? அவங்க எப்போதுமே சொத்திருக்கிறோம், அடங்கி போக மறுப்பார்கள். யாருக்கு அடங்க மாட்டாங்க? பெற்றோருக்கு அடங்க மறுப்பார்கள், திருச்சபைக்கு அடங்க மறுப்பார்கள், ஆணுடைய வார்த்தைக்கு அவங்க அடங்க இடம் கொடுக்க மாட்டாங்க, கட்டுப்படவும் மாட்டாங்க. எந்த ஆலோசனைகள் சீர்படுவதற்கு ஏதுவாய் நம்ம சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்கன்னா அதை ஏற்க மாட்டாங்க, அதற்கு எதிர்மாறாகவே அதை செய்வார்கள். இது மட்டுமா? பிடிவாத குணங்களோடு அவங்க இஷ்டப்படிதான் செய்வாங்களே தவிர நாம சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. கடவுள் சித்தத்திற்கு மாறாகவே வாழ்வாங்க. அவங்க கடவுளை சார்ந்து வாழ மாட்டாங்க. பிடிவாத குணம் உள்ளவங்க தான் இஷ்டத்துக்கு தான் வாழ்வாங்க. அப்போ இந்த பிடிவாத குணம் எல்லா நேரத்திலும் நமக்கு நன்மைக்கு எதுவாக இருக்காது. சில நேரத்துல இந்த பிடிவாத குணம் தான் சில சிக்கல்களிலே போய் மாட்டிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. சில நேரத்துல சில நஷ்டத்தை நமக்கு உண்டாக்கி விடுகிறது, சில பாதிப்பை உண்டாக்குகிறது. சில நேரத்துல அகால மரணத்தையே நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுதுன்னா அது கொண்டு வருது. என்ன காரணம்? பிடிவாதம். பைபிள்ல பாருங்க, அப்பேற்பட்ட பிடிவாத குணம் உள்ளவர்கள் பைபிள் இருக்கிறாங்க. சிம்சோன் தன் தாய் தகப்பனார் இந்த பெண் வேண்டாம் என்று சொன்ன போது, இந்த பெலிஸ்திய பெண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி சத்தியத்திற்கு மாறாக அவர் எதிர்த்து நிற்கிறார். அப்ப பிடிவாத குணம் யார்? சத்தியத்திற்கு மாறாய் நடக்கிறாங்க பிடிவாத குணம் உள்ளவர். அவன் சொல்ற நன்மைக்கு மாறாக நடக்கிறானே அவர்கள் தான் பிடிவாத குணம் உள்ளவர்கள். ஆனா இப்பேற்பட்ட சிம்சோன் தன் பிடிவாத குணத்தினால கடைசியில் என்ன தெரியுமா? அந்த பிடிவாத குணம் தான் அவன் கண்களை இழப்பதற்கு காரணமாக இருந்தது. அவன் சிறையிலே விலங்குகள் மாற்றப்பட்டு அவன் கஷ்டப்பட்டதற்கு காரணம் என்ன? அவன் பிடிவாத குணம் அவனை கஷ்டத்துக்குள்ளே கொண்டு. அப்போ பிடிவாத குணம்
எனக்கு நன்மையை கொடுக்காது. என் பிடிவாத குணம் எனக்கு துன்பத்தை கொடுக்கும், எனக்கு நஷ்டத்தை கொடுக்கும், எனக்கு இழப்பை தான் கொடுக்கும். பைபிள் ஏலியின் பிள்ளைகளை பாருங்க. ஏலி சொல்றார், என் பிள்ளைகளே, நீங்க தப்பான காரியங்களை செய்றீங்க, நான் அதை கேள்விப்படுறேன், அதை செய்யாதீங்க, வேண்டாம் என்று சொன்ன போது அப்பா வேண்டாம் சொன்னதை பிள்ளைங்க வேணும்னு செஞ்சாங்க. அப்ப பிடிவாத குணமுள்ள பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம வேண்டாம் என்று சொல்ற கருத்தை அவர்கள் வேண்டும் என்று செய்வார்கள். ஏன்? என்ன காரணம்? அவங்க குணத்திலே பிடிவாதம் கலந்து இருக்கிறார்கள். அப்ப பிடிவாத குணமுள்ளவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். பிடிவாதக்காரன் எதையுமே அவன் நடத்தை சரியாக இருக்காது. பெற்றோர்கள் சந்தோஷப்படுற மாதிரி, ஊழியக்காரங்க சந்தோஷப்படுற மாதிரி அவங்க நடத்தைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியா இருக்காது. எல்லாமே தவறாகவே இருக்கும். பிடிவாதம் உள்ளவனுக்கு குடும்பத்துல நல்ல பேர் இருக்காது. ஒரு பிள்ளைங்க குடும்பத்துல பிடிவாதம் பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைக்கு பெற்றோர்கள் மத்தியிலே நல்ல பேர் இருக்காது. அந்த பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்காது. சமுதாயம் நம்மளை மதிக்கக்கூடிய அளவுக்கு, ரட்சிக்கப்பட்ட நம்முடைய குடும்பங்கள் நம்மள கூட இருக்கிறவங்க மதிக்கக்கூடிய அளவுக்கு, நல்ல பேரை எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கணும். பைபிளை பாருங்க, கிறிஸ்தவெல்லாம் யாருமே கெட்ட பேரை எடுத்து வாழல. யோசேப்பு பாருங்க, தன் சத்துருக்களால் நற்பேரை சம்பாதித்தார். தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறார், தாவீதே, என் குமாரனே, நீ என்னை காட்டிலும் உத்தமன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் நல்ல பேரோடு நம்ம சுத்தி இருக்கிற மக்கள் மத்தியில, பெற்றோர்களுக்கு மத்தியில நமக்கு நல்ல மரியாதையும் மிக ஒரு நல்ல நற்பேரும் நமக்கு இருக்க வேண்டுமானால் பிடிவாத குணம் நம்ம விட்டு ஸ்தோத்திரிக்கிறோம் தூக்கி எறியப்பட வேண்டும். பாபிலோனுக்கு போய் பாருங்க, தானியேல் எல்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா பாபிலோன் அந்நிய தேசத்துக்கு போனது. ஆனா தானியேலுக்கு எவ்வளவு நல்ல பேர் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மரியாதை யோசிச்சு பாருங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் மரியாதை, எங்க சமுதாயத்துல என்னை யாரும் மதிக்கல அப்படி நம்ம வாழக்கூடாது. என் குடும்பத்துல யாரும் என்னை குறித்து நல்ல விதமா சொல்லல அப்படி வாழக்கூடாது. நாம் நல்ல பேரை பெற்றோர்கள் மத்தியில் எடுக்கணும். சபையில நல்ல பேரை நாம் சம்பாதிக்க வேண்டும். நல்ல மதிப்பை நாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்போ பிடிவாத குணம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாய் நல்ல பேர் அப்பா அம்மா மத்தியில் இருக்காது, குடும்பத்தில் இருக்காது. அவங்களுக்கு நல்ல மரியாதையும் சில நேரத்தில் வெறுப்பு நிமித்தமாய் இல்லாமல் போகும். அப்போ முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? இருதயங்களை கர்த்தருக்கு கொடுக்க மறுத்தார்கள், அதிசயங்களை கண்டு விசுவாசிக்காம போனாங்க. மூன்றாவது, பிடிவாத குணம் உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். நான்காவது, அவங்க எப்படி இருந்தாங்க? உறுதி இல்லாதவர்களாய் இருந்தார்களா? எப்படி இருந்தாங்க? தூங்குறீங்க, தூங்கி தூங்கி விழுந்துட்டு இருக்கீங்க. எப்படி இருந்தாங்க? உறுதி இல்லாதவர்களா இருந்தாங்க. யாரு மேல? கடவுளுடைய வார்த்தை மீது அவங்க உறுதியா இல்லை. எப்பவுமே நம்ம உறுதியாய் இல்லைன்னா விழுந்து போயிடும். கால்களை மட்டும் உறுதியாய் ஊன்ற நிக்க வைக்கலாம், அவன் விழுந்து போயிடுவான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நம்ம ரட்சிப்பிலே இயேசு கிறிஸ்துவிலே நம்முடைய கால்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதியான ஒரு விசுவாசம் நமக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நம்ம மனசு ஆண்டவர் பேர்ல உறுதியாய் கெட்டியா இல்லைன்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும் சொன்னா விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு. அடுத்தது, குறிப்பிதாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா தேவனுக்கு எதிராக திரும்பினார்கள். என்ன பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்க? குறிப்பிதாக்கள் இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்க மறுத்தார்கள். இரண்டாவது, அதிசயங்களை கண்டும் கீழ்ப்படிய மறுத்தார்கள். மூன்றாவது, பிடிவாத குணம் கொண்டவங்களா இருந்தாங்க. நான்காவது, உறுதியான இருதயம் இல்லாதவங்களா இருந்தாங்க. ஐந்தாவது, வேதம் சொல்லுது தேவனுக்கு எதிராக திரும்பினார்கள். சரி, எது தேவனுக்கு எதிராக திரும்புவது? சரி, நான் ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், இயேசுதான் என் தெய்வம். அப்படி இருக்கும்போது தேவனுக்கு எதிரானது எது என் வாழ்க்கையில அப்படின்னு சொன்னா, தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் நடக்கிற ஒவ்வொன்றுமே தேவனுக்கு எதிரானது. உதாரணத்திற்கு யோனா 7 தான் போனோம், ஆனா தர்ஷிஷுக்கு போனது தேவனுக்கு எதிரானது. சரிங்களா? கவனிங்க. அப்ப என்ன தேவனுக்கு எதிரான செயல் எது? தேவன் விரும்புகிறதை செய்யாமல் நான் விரும்புகிறதை என் சித்தத்தின்படி செய்கிறேனே, இதுதான் தேவனுக்கு எதிரான ஒரு செயலாக. அடுத்தது, நம்மை வழிநடத்தக்கூடிய தேவ மனுஷர்களுக்கு நாம் கட்டுப்படாம அவங்களை எதிர்த்து நின்று முரட்டாட்டமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே, இது எல்லாமே தேவனுக்கு எதிரானது. லூசிபர் பாருங்க, அவன் கீழே தள்ளப்பட்டான் என்று வேதம் சொல்லு. என்ன காரணம்? அவன் தேவனுக்கு எதிராக. அப்ப நமக்குள் இருக்கிற பெருமை, தேவனை உயர்த்தாமல் நம்மை உயர்த்துகிறோமே, இதெல்லாம் தேவனுக்கு எதிரானவைகள்.
வேதம் சொல்லு, லூசிபர் தள்ளப்பட்டான், இப்பொழுதும் அவன் அலைந்து கொண்டிருக்கிறான். அவனையும் அவன் கூட்டத்தையும் ஆண்டவர் அக்கினிக்கும் கந்தகத்துக்கும் தூக்கி அவனை வீசுவதற்காக ஒரு நாளை தீர்மானித்து வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்க, தேவனுக்கு எதிரான ஒரு செயல்களை நாம் செய்வது அது நமக்கு நன்மையை கொடுக்காது. வேதத்தில் பாருங்க, கோராகின் கூட்டத்தார் ஆரோனுக்கு விரோதமாக, மோசேவுக்கு விரோதமாக கூட்டம் கூடினார்கள். பூமி தன் வாயை பிளந்து வெளியிறது. மிரியாம் என்கிற தன் சகோதரி ஊழியக்காரனாகிய மோசேவுக்கு எதிராக எழுப்பி அவனை நிந்தித்து குற்றப்படுத்தினாலே, தேவனுக்கு எதிரான செயலை செய்து அவள் பெண் குஷ்டத்தினாலே அவள் பாதிக்கப்பட்டார். அப்போ தேவனுக்கு எதிரான செயலை என் வாழ்க்கையில நான் காட்டிவிடாதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்கணும். ஆனா முற்பிதாக்கணும் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்தார்கள். கடைசியா ஒரு மாத்திரம் சொல்லி முடிச்சிட, அவங்க கடவுளுக்கு உண்மை இல்லாமல் கடவுளுக்கு என்ன பண்ணலையா, என்ன இல்லை, உண்மை உள்ள மனிதரை கடவுள் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பாரா? எப்படி ஆசீர்வதிப்பாரா? ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிப்பதற்கு நம்மிடத்திலிருந்து சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். கவனிங்க, எப்பவுமே கடவுளுக்கு உண்மையாக ஒருத்தர் இல்லைன்னா அவன் மனநிலை சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் கடவுளை உண்மையா தேடல, கடவுளுக்கு எதுவுமே உண்மையா இல்லைன்னா அவன் மனநிலை எதுவும் தப்பா இருக்குன்னு அர்த்தம். அவன் மனநிலை கிறிஸ்துவின் வார்த்தைக்கு ஏற்றவனுமா இருந்தா அவங்களால தான் சரியா நடக்க முடியும். ஒருத்தர் கடவுளுக்குள்ள சரியா நடக்கலன்னா அவன் மனநிலை தவறா இருந்துருக்குன்னு அர்த்தம். அப்போ தவறான மனநிலை கொண்டவங்களால கடவுளுக்கு உண்மையா இருக்க சொல்லுங்க. அப்போ மனநிலை ஏதோ பிரச்சனை இருக்குது, அவன் மைண்ட்ல பிரச்சனை இருக்குது, அவன் மைண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த மைண்ட் பாதிக்கப்பட்டபடியாலதான் அவனால கடவுளுக்கு என்ன பண்ணணும்னா உண்மையாக இருக்கு. மனநிலை சரியில்லைன்னா அந்த மனிதன் குழப்பத்தோடு இருப்பான். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது என்ற அந்த புரிதல் இல்லாமல் இருப்பார்கள். காரணம் என்ன? கடவுளுக்கு அவங்க மனநிலை சரியில்லாமல் இருக்கிறது. பைபிள் சொல்லுது, கடவுள் உண்மை உள்ள மனுஷன் மேல பிரியப்படுகிறாராம். என்ன பண்றாரா? உண்மையாய் வாழ்கிற ஒரு மனுஷனுடைய உதடுகளிலிருந்து வரக்கூடிய வார்த்தையிலே கடவுளை பிரியப்படுகிறார். உண்மை உள்ள மனிதனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதிக்கிறார். உண்மை உள்ளவனைத்தான் எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணனா உயர்த்துகிறார். ஒரு மனிதனுக்கு உண்மை இல்லை என்றால் அவன் பாசாங்கு போடக்கூடியவனை மாறிவிடும். உண்மை இல்லாதவங்க பாருங்க, பாசாங்கு போடுவாங்க. உண்மையா இருக்கிற மாதிரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி, சரியா இருக்கிற மாதிரி ஒருத்தன் பாசாங்க போடுறது. எப்பயுமே உண்மை உள்ளவன் பாசாங்க போட தேவை. ஆனா உண்மையா இருக்கிற மாதிரி இருக்கிற பாருங்க, அவனுக்கு தான் பாசாங்க அதிகமா வரும், வேஷம் போடக்கூடிய தன்மை வரும். என்ன காரணம்? இல்லாத ஒன்றை இருக்கிறதாய் காட்ட முயற்சிப்பது. அப்போ இஸ்ரவேல் மக்கள் கடவுளுக்கு உண்மை இல்லாமல் அவங்க அணுகுமுறை சரியில்லை. எப்பவுமே கடவுளுக்கு நம்ம உண்மையா இருந்தா நம்ம அணுகுமுறை சரியா இருக்கும். நம்ம அணுகுமுறை சரியா இருக்கும். நம்ம அணுகுமுறை சரியா இருந்தா நம்ம இதயத்துல சந்தோஷம் இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாவற்றிலுமே உண்மை இல்லாமல் எல்லாவற்றிலுமே தவறினார்கள். எதையுமே கடைபிடிக்க பைபிள் சொல்லி உபாகம் 28 இப்போது சொல்லப்படும் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளெல்லாம் கேட்டு நீ செய்ய கவனமாக இருந்தால் இப்போது சொல்லப்பட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து பலிக்கும். கவனிங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். என்ன? ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிச்சு நம்ம கூடுமான அளவுக்கு கடைபிடிச்சு எல்லாருமே எல்லாத்தையும் கடைபிடிக்க முடியாது. ஆனால் கூடுமான அளவுக்கு நாம் சில காரியங்களை கஷ்டமா இருந்தாலும் கை கொள்ள முடியாத அளவுக்கு நெருக்கமா இருந்தாலும் அதை கடைபிடித்து நம்ம வாழும் போது பைபிள் சொல்லு, அப்படி கடைபிடித்து வாழ்கிறவங்க கடவுளை ஆஸ்வதிக்காம விடவே மாட்டார். ஆபிரகாம் தாவீதை ஏன் கடவுள் ஆஸ்வதிச்சார்? ஆபிரகாமை ஏன் கடவுள் ஆஸ்வதிச்சார்? கர்த்தருடைய கட்டளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறத அவங்க கை கொண்டு வாழ்ந்தபடினால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அவங்கள ஆஸ்வதித்தார். அப்ப கடவுள் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டுமானால் கடைபிடிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கை. நம்ம கேட்கிறத கடைபிடிக்கணும், நீங்க படிக்கிறத கடைபிடிக்கணும். வெறும் கடைபிடிக்காத கிறிஸ்தவங்களா இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் என்றாலே பின்பற்றக்கூடியவங்க தான் அர்த்தம். எதை? கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு பின்பற்றி போறவங்க தான் கிறிஸ்தவங்க. ஆனால் எதையுமே கடைபிடிக்காம சும்மா சபையில் இருந்தா ஒரு துன்மார்க்கனை போல அது நம்மை அடையாளப்படுத்தும். பைபிள் சொல்லுது, இருதயத்தில் ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கட்டளையை கடைபிடிக்கிறான். என்ன பண்றானா? அப்போ ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை கடைபிடிச்சு நடக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஞானம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க இருதயத்துல ஞானம் இருக்கு. அப்போ ஞானம் உள்ளவன் கடைபிடித்து நடப்பான், கை கொண்டு நடப்பான். ஆனால் இதயத்திலே ஞானம் இல்லாதவன் எதையுமே கடைபிடிக்க அவனுக்கு தெரியாது. இதை கடைபிடிக்கணும், இதை கடைபிடிச்சா தான் இந்த காரியம், இதை கடவுள் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார் என்ற அந்த ஞானமற்றவனை போடுறான். இருதயத்திலே ஞானம் இல்லாதவன் கர்த்தருடைய காரியத்தை கடைபிடிப்பதில்லை. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் கடைபிடிக்காத பேர் பைபிள் மூடன் சொல்லப்படுது. மூடன் கட்டளை கடைபிடிக்க மாட்டான். மூடன் என்ன பண்ண மாட்டானா?
மூடன் என்ன பண்ண மாட்டானா, மூடன் எதையுமே கடைபிடிக்க மாட்டான், அவன் விருப்பத்துக்கு வாழ்வான். அப்ப பைபிள் சொல்லு முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க முற்பிதாக்கள்? இருதயத்தை கடவுளுக்கு கொடுக்க மறுத்தார்கள். இரண்டாவது, அதிசயங்களை கண்டும் விசுவாசிக்காம கீழ்ப்படியாம போனாங்க. மூன்றாவது, பிடிவாத குணம் கொண்டவர்களாய் இருந்தாங்க. நான்காவது, உறுதியற்றவர்களாய் இருந்தார்கள். ஐந்தாவது, தேவனுக்கு எதிராக இருந்தார்கள். ஆறாவது, தேவனுக்கு உண்மை. அப்போ முற்பிதாக்கள் இப்படி இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க எதனா வச்சுட்டு போறீங்க கேக்குறேன். கவனிங்க, நாம வாழ்ந்து ஓடத்தை முடிச்சிருவோம். நமக்கு பின்னாடி நம்ம பிள்ளைங்களா நம்மளுடைய தலைமுறைகள். இப்ப நான் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு பின்னாடி என் பிள்ளை ஒரு தலைமுறை, அவனுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய பிள்ளைகள், நம்ம எல்லாருக்கும் நமக்கு தலைமுறைகள். நம்ம வாழ்ந்து ஓடத்தை முடிச்சிருவோம். அப்ப நமக்கு பின்னாடி இருக்கிற தலைமுறை இந்த உலகத்திலே அவர்கள் எதிர்கொண்டு வாழ வேண்டுமானால் அவங்க கை கொண்டு வாழ்கிற எந்த விஷயத்தை நாம் இந்த உலகத்திலே அவங்களுக்கு வச்சுட்டு போக போறோம் என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. நம்முடைய பிள்ளைங்க இந்த உலகத்துல சரியாய் நமக்கு பின்பும் நம்முடைய காலங்கள் முடிந்து நாம் மண்ணோடு மண்ணாய் போய் நம் ஆத்மா தேவனிடத்திலே போனாலும் நம்முடைய பிள்ளைகள் இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் நாம் பிள்ளைகளுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்து விட்டுட்டோம். எது பொக்கிஷம்? நமக்குள்ள இருக்கிற நல்ல கிரியைகள் தான் பொக்கிஷம், நல்ல ஜீவியம் தான் பொக்கிஷம், சாட்சியுள்ள வாழ்க்கை தான் பொக்கிஷம். ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், அப்ப அவங்க அப்பா வந்து பேசிக்கிட்டே வந்தாரு. அப்படி சொல்லும் போது சொன்னாரு, எங்க அப்பா எனக்கு சொத்து சேர்த்து வைக்கிறேன், எங்க அப்பா எனக்கு பொன்பொருள் சேர்த்து வைக்கிறேன், எங்க அப்பா எனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கல, ஆனா ஒன்னே ஒரு மட்டும் சொல்லி கொடுத்துட்டு போனாரு, நேரப்படி எனக்கு சாப்பிடுவோம்னு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. இதை தவிர எனக்கு ஒண்ணுமே சொல்லி கொடுக்க போய் எனக்கு அப்பா எப்படி இருப்பாருங்க, சாப்பிட காரியத்தை சந்ததிக்கு வச்சுட்டு போயிருக்கிறார். ஆனா அதே இன்னொரு சகோதரத்துல போய் கேட்டேன், எங்க அப்பா ஊழியக்காரரு, நடந்து ஊழியம் பண்ணுவாரு, வருமானம் இல்ல, ஏழ்மையில் இருப்பாரு, ஆனாலும் கடவுள் மேல வைராக்கியமா இருப்பாரு. அந்த வைராக்கியம் தான் நாங்களும் வைராக்கியமா இருக்க காரணமா இருக்குன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு தகப்பன் வைராக்கியத்தை வைத்துட்டோம். நம்ம கேட்கிற சத்தியம் நம்ம எலும்புகளை ஊடுருவி அது போய் சத்தியத்தை ஆத்மாவில கலந்து நமக்கு வைராக்கியத்தை கொடுக்கணும். வைராக்கியம் உங்களுக்கு உந்துதல் ஏற்படும். உங்கள் மனசுல உந்துதல் ஏற்படுறதுனாலே நீங்க வைராக்கியத்தை எழுதிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, கேட்கிற சத்தியத்தை கேட்கும் போது அந்த உந்துதல், இந்த சத்தியத்தின்படி நடக்கின்ற உந்துதல் உங்களுக்கு வரலனாலே உங்க மனசுல வைராக்கியம் செத்து போச்சுன்னு அர்த்தம். வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தா ஒரு உந்துதல் வரும். என்ன பிரசங்கத்தை கேட்கறீங்களோ அந்த பிரசங்கத்தை உடனே செய்யணுன்ற மாதிரி அந்த உந்துதல், உத்வேகம் உங்களுக்குள் ஏற்படும். அந்த உத்வேகம் உங்களுக்குள் இருந்தாதான் நீங்க வைராக்கியமா இருந்துகிட்டு இருக்கீங்க, வைராக்கியமா மாறும். அப்போ இஸ்ரேல் மக்களுடைய முற்பிதாக்கள் தன் தலைமுறைகளுக்கு எப்படி இருக்கக்கூடாதோ அது மாதிரியான சாபமான வாழ்க்கையை வைத்து விட்டு போனார். ஒரே ஒரு கேள்வி கேட்டு முடிக்கிறேன். நாம் நம்முடைய தலைமுறைகளுக்கு என்னை பார்த்து பின்பற்றக்கூடிய அளவுக்கு எந்த விஷயங்களை நான் என் பிள்ளைகளுக்கு நான் வைத்து விட்டு போகட்டும்? என்னை பார்த்து என் பிள்ளைகள் என் நடவடிக்கையை கடைபிடித்தால் என் பிள்ளைகள் சரியா இருப்பாங்களா, இதை கெட்டு போவாங்களா? நாம நடக்கிற அடிச்சுவடுகளை நம்முடைய பிள்ளைகள் பின்பற்றினா அந்த பிள்ளைங்க நிலைமை எப்படி இருக்கும்? சரியா இருக்குமா இல்ல சரியில்லாம போகும்? அதுதான் முக்கியத்துவம். நிறைய பேர் அப்பா அம்மாவுடைய நடைமுறைகளை பிள்ளைங்க பின்பற்றாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அவங்க பின்பற்றக்கூடாத அளவுக்கு இவங்களுடைய நடைமுறைகள்ல பிரச்சனைகள் இருக்கிறது. அப்போ நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நடைமுறைகளை பின்பற்றி தலைமுறையை அவங்க வாழக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நல்ல ஜீவியங்களை பொக்கிஷமாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்து விட்டு, அப்படி இல்லை என்றால் நம்முடைய பிள்ளைகள் அவர் வழித்தப்பி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப வேதம் சொல்கிறது, முற்பிதாக்கள் எப்படி இருந்தாங்க, இப்படி இருந்ததுனால இவங்க தலைமுறை எப்படி சீர்கெட்டு போனது என்பதை காண்பிக்கத்தான் ஒரு தவறான முன்னுதாரணத்தையும் வேதத்துல நமக்கு முன்மொழிந்திருக்கிறார். கத்தோலிக்க பிள்ளைகள், நாம் தவறான முன்னுதாரணமாய் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் நல்ல முன்னுதாரணமாய் நாம் இருக்க வேண்டும்.